ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு உருமாறுதலை கொடுத்தார் என்றால், இறைவனுக்கு தாயாக கூடிய உருமாறுதல். அன்னை தெரேசா ஆண்டவர் சந்திக்கும் வரை, அவருடைய வாழ்க்கையில் நுழையும் வரை, till God interrupted into the life of Mother Teresa, she was an ordinary nun. ஒரு சாதாரணமான ஒரு கன்னி. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்து எப்பேற்பட்ட உருமாறுதல் கொடுக்கிறார் என்று சொன்னால், அநேக மக்கள், அனாதைகள், அகதிகள், தொழுநோயாளர்கள் இந்த ஒரு பெண்மணியை தான் ஆறுதலாக பார்ப்பார்கள், அடைக்கலமாக பார்ப்பார்கள். இந்த பெண்மணியில் தான் அவர்கள் தஞ்சம் கொள்வார்கள். She will become the shelter of the downtrodden. She will be the address of the rejected ones. யாரையெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவருடைய விலாசமாக அவர் மாறிவிட்டார். She becomes the address of those who are rejected. கைவிடப்பட்டவர்கள் எங்கு இருப்பார்கள் என்றால் அன்னை தெரேசாவிடம் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு உருமாறுதல். இந்த தவக்காலம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும் நாட்களாக இருக்கிறது. எப்படி நுழைகிறார்? அவருடைய திருவருட் சாதனத்தில் புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் தவக்காலத்தின் 2வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித பவுலடிகளார் நாம் மீட்பு பெற வேண்டுமென்றால் அதற்கு முதலில் ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்று, அவர் கிருபை மட்டுமே போதும் என்று சொல்லவில்லை. கிருபை தேவை. அந்த கிருபையினுடைய கனிகள் தான்
நம்முடைய நற்செயல்கள். ஆண்டவர் அவருடைய ஆசிரை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை நம் மேல் பொழிகிறார் என்று சொன்னால் அதனால் விளைந்த பயன் என்ன என்று நாம் கேட்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தின் பயன்தான் நம்முடைய நற்செயல்கள். இந்த தபக்காலம் ஆண்டவருடைய கிருபை நிறைந்த காலமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசி நிறைந்த காலமாக இருக்கிறது. இந்த ஆசிர் நற்செயல்களாக மாற வேண்டும். வெறுமனே ஆசிராகவே இருக்கக்கூடாது. நம்முடைய நற்செயல்களில் நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். இந்த திருபலியில் மீண்டுமாக இறைவன் அவருடைய ஆசிரை மட்டுமல்ல, அவருடைய கிருபையை மட்டுமல்ல, அவரையே நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரையே உட்கொள்ளவிருக்கும் நாம் இந்த திருபலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனுடைய மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிரகாம் அழைக்கப் பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்கின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவர். உண்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு சேவி சாயுங்கள். ஆயத்தல் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகக்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு வருடமும் நாம் தவக்காலத்தின் 2வது ஞாயிறன்று ஆண்டவருடைய உருமாறுதலை பற்றி, அவருடைய தோற்றம் மாறுதலை பற்றி தியானிக்கிறோம். அவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்திய அந்த காட்சி. இந்த உருமாறுதல் ஆண்டவருடைய மாட்சியை மட்டும் வெளிப்படுத்தவா என்று சொன்னால், நிச்சயமாக நாம் தாபூர் மலையில் மீது மட்டும் ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுவதை பார்ப்பதில்லை. அவருடைய பணி வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராக, மாட்சி நிறைந்தவராகத்தான் திகழ்ந்தார். அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களிலும் அதிசயங்களிலும் அவருடைய மாட்சி வல்லமை வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது. தாபூர் மலை மீது மட்டும்தான் அவர் மாட்சியாக இருந்தார் என்றால் அது தவறாகிவிடும். தாபூர் மலை மீது மட்டும்தான் அவருடைய மாட்சியின் காட்சி நமக்கு தெரிகிறது என்றால் அதுவும் சரியாகாது. அவருடைய பணி வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தபோது அது மாட்சியின் காட்சி அல்லையா? நிச்சயமாக பெரும் அதிசயம். அத்துணை பேருக்கு ஆண்டவர் உணவளித்த பொழுது அவருடைய மாட்சி வெளிப்பட்டது. மகிமையாக அவர் தோன்றினார், மாட்சியோடு அவர் தோன்றினார். இறந்தோரை அவர்
உயிர் கொடுத்து எழுப்பிய பொழுது, லாசரே வெளியே வா, யாயினுடைய மகளை பார்த்து சிறுமியை எழுந்திரு என்று இவர்களுக்கு உயிர் கொடுத்த பொழுது அது அவருடைய மாட்சியின் வெளிப்பாடாக இருந்தது, அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு. சீடர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் எழுந்து கடலையும் காற்றையும் கடிந்து கொள்கிறார். அமைதியாயிரு. அப்பொழுது கடலும் காற்றும் அவருடைய பேச்சை கேட்டது. அது மாட்சியின் வெளிப்பாடுதான். அதை கண்ட சீடர்கள் திகைப்புட்டு சொல்கிறார்கள், இது யார்? இவர் யார்? கடலும் காற்றும் கூட இவருடைய பேச்சை கேட்டு அடங்கி நிற்கிறதே. அது அவருடைய மாட்சியின் வெளிப்பாடுதான். ஆண்டவருடைய ஒவ்வொரு அதிசயமும் அற்புதமும் நிச்சயமாக அவருடைய மாட்சியின் வெளிப்பாடுதான். அப்படியானால் தாபூர் மலையும் அவருடைய மாட்சியின் வெளிப்பாடுகளில் ஒன்று. தன்னை மாட்சிமையோடு காட்டுவதற்காக, தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தாபூர் மலை அனுபவம் என்று சொன்னால் அது சரியாகாது. அவருடைய மாட்சியை வெளிப்படுத்த இந்த தாபூர் அனுபவம் இல்லை என்று சொன்னால் எதற்காக இந்த தாபூர் அனுபவத்தை நாம் மீண்டும் மீண்டுமாக கொண்டாட வேண்டும்? ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது, அவருடைய உயிர்ப்பை எதிர்பார்க்கும் பொழுது, இந்த உருமாற்றம் நிகழ்வு நமக்கு தரும் செய்தி என்ன? இந்த தாபூர் அனுபவம், what does this Tabor experience communicate to us every year? நாம் இங்கு சேர்ந்திருப்பது ஆண்டவருடைய மாட்சியின் காட்சியை காண்பதற்கு மட்டுமல்ல. அது முதலிடத்தில் இல்லவே இல்லை. அப்படியானால் எதற்காக ஆண்டவர் அவர்களை அழைத்து சென்றார் என்று சொன்னால், அவர்களை மாட்சிக்காக தயாரிப்பதற்காக. To prepare them for the glory. இந்த காட்சியின் வழியாக உயிர்த்தெழுதல் எனும் பெரும் ஆட்சிக்கு அவர்களை தயாரிப்பதற்காகத்தான் அவர்களை அழைத்துச் சென்றார். இந்த தவ காலத்தில் ஏன் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், நம்முடைய மாட்சிக்கு நம்மை தயாரிப்பதற்கு. ஆண்டவருடைய மாட்சிக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதற்காக நம்மை தயாரிக்க இது ஒரு தயாரிப்பு. ஒவ்வொரு வருடமும் இந்த உருமாறுதல், இந்த தாபூர் அனுபவம் நமக்கு ஒரு தயாரிப்பின் அனுபவமாக இருக்கிறது. அந்த மாட்சியை சுமந்து செல்லக்கூடியவர்களாக, சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். நான் உயிர்த்தெழும் வரை, உண்மையான மாட்சியை நான் வெளிப்படுத்தும் வரை இதை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு உருமாறுதல் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. பெரிய மாட்சியே நாங்கள் பார்த்து விட்டோம், ஆகையால் நான் உயிர்த்தெழும் வரை, அந்த முழுமையான மாட்சியை நீங்கள் பார்க்கும் வரை இதை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். நம்முடைய இந்த தாபூர் அனுபவம் முழுமையடைவது உயிர்ப்பில்தான். அப்படியானால் இந்த வருடமும் நாம் இந்த அனுபவத்தை கொண்டாடுவது இறைவனுடைய மாட்சிக்காக அல்ல, நம்முடைய மாட்சிக்காக, நம்மை நாம் தயாரிக்க, அந்த மாட்சிக்காக. To prepare ourselves for that glory that Jesus gives us, the glory of the resurrection. அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்காக. அப்படியானால் இந்த மாட்சி நமக்கு எங்கு கிடைக்கிறது? இந்த மாட்சியின் தொடக்கம் எது? நம்முடைய உருமாறுதலுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மாட்சிக்கு நம்மை தயாரிக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய உருமாறுதல் எங்கு தொடங்குகிறது? ஏதோ ஒரு நாள் எங்கிருந்தோ என்னுடைய உருமாறுதல் தொடங்குவதில்லை. எங்கு தொடங்குகிறது? எப்படி தொடங்குகிறது நம்முடைய உருமாறுதல்? அதைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. முதல் வாசகத்தில் ஆபிரகாமினுடைய உருமாறுதல் எங்கு தொடங்கியது? எப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமின் வாழ்க்கையில் நுழைந்தாரோ, அப்பொழுது ஆபிரகாமின் உருமாறுதல் தொடங்கியது. When God
interrupts and enters into the life of Abraham, his transfiguration started. God interrupts. அப்படியானால் ஆங்கிலத்தில் இந்த இன்டரப்ட் என்று சொல்ல வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் தடையாக உள்ள வருவது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருக்கு அவரதே ஆன திட்டங்கள் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக ஆபிரகாமின் சொந்த திட்டங்கள் இருந்திருக்கும், அவருடைய சொந்த யோசனைகள் இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்று. ஆண்டவர் உள்ளே நுழைந்து திசை மாற்றுகிறார். இந்த உருமாறுதலில் நம்முடைய திசை மாறுகிறது. அது யாராக இருந்தாலும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையின் திசை மாறியது. மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நுழைந்த பொழுது மோசேயினுடைய வாழ்க்கையின் திசை மாறியது. அவருடைய திட்டங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் வேறையாக இருந்தது. ஆண்டவர் நுழையும் பொழுது திசை மாற்றுகிறார். He changes our direction. He changes our direction. மதர் தெரேசாவினுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஒரு கன்னியாக வாழ்க்கை நன்றாக சமாதானமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நுழையும் வரை திசையை மாற்றிவிட்டார். உருமாறுதல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நுழைகிறாரோ, அதை நாம் எப்பொழுது உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது தொடங்குகிறது. ஆண்டவர் நுழைவது எனக்கு தெரியும், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் உருமாறாது. அந்த பணக்கார பையனுக்கு அதுதான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் நுழைந்தார், அவன் அதை உணர்ந்தான், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை, அங்கு உருமாறுதல் இல்லை. பரிசேயர்கள், சதிசேயருடைய வாழ்க்கையில் அநேக முறையில் ஆண்டவர் நுழையவில்லையா? ஒவ்வொரு முறை ஆண்டவர் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் அந்த பரிசேயர்கள் கண்முன் ஆண்டவர் நுழைந்தார். ஓய்வு நாளில் அவர்களுடைய கூடாரங்களில், தொழுகை கூடங்களில் ஆண்டவர் வல்லமை மிக்க காரியங்களால் அவர்கள் முன் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உருமாறுதல் பரிசேயர்கள், சதிசேயர்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. எத்தனை முறை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையில் நுழைய முயற்சி செய்தாலும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் அதற்கு வழிவகுக்கவே இல்லை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நுழைகிறார், அதை நான் உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு உருமாறுதல் தொடங்குகிறது. When God interrupts and enters into my life and changes my direction, I must agree with that. I must accept it. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். அதுதான் நற்செய்தி. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள். இவருக்கு செவி சாய்த்தால் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் நுழைகிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது. அவர் ஒன்றும் கஷ்டத்திலோ பட்டினியிலோ இல்லை. அவருடைய வாழ்க்கை அவருடைய நாட்டில் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நுழைகிறார். நன்றாக இருந்த ஒரு வாழ்க்கையில் தான் நுழைந்த இறைவன் உருமாறுதலின் வார்த்தைகளை ஆபிரகாமிடம் பேசுகிறார். The words of transfiguration. எப்படி ஆபிரகாமை இறைவன் உருமாற்றுவார், அவருடைய அடையாளத்தை எப்படி மாற்றி அமைப்பார் என்று ஆபிரகாமுக்கு கூறுவதை நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன் பெயரால் ஒரு நாட்டையே உருவாக்குவேன். You will be blessed into a nation. ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன், உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன். உன் பெயரை நான் மாட்சிப்படுத்துவேன். எப்படி அவரை உருமாற்றுவார் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம், நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும்? இந்த மாறுதலின் வார்த்தைகள். புனித பேதுருவையும் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோபையும் ஆண்டவர் அழைத்த பொழுது உருமாறுதலின் வார்த்தைகளை தான் சொல்கிறார். நீங்கள் மீன் பிடிப்பவர்கள், இப்பொழுது என்னுடைய உருமாறுதலின் வார்த்தையை கேளுங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன். அது உருமாறுதல். அவர்களுடைய அடையாளத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், திசையை மாற்றி அமைக்கிறார். அன்னை மரியாளை
ஆண்டவர் சந்தித்த பொழுது சாதாரண பெண்மணி. அவருக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு உருமாறுதலை கொடுத்தார் என்றால், இறைவனுக்கு தாயாக கூடிய உருமாறுதல். அன்னை தெரேசா ஆண்டவர் சந்திக்கும் வரை, அவருடைய வாழ்க்கையில் நுழையும் வரை, till God interrupted into the life of Mother Teresa, she was an ordinary nun. ஒரு சாதாரணமான ஒரு கன்னியை. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நுழைந்து எப்பேற்பட்ட உருமாறுதல் கொடுக்கிறார் என்று சொன்னால், அநேக மக்கள், அனாதைகள், அகதிகள், தொழுநோயாளர்கள் இந்த ஒரு பெண்மணியை தான் ஆறுதலாக பார்ப்பார்கள், அடைக்கலமாக பார்ப்பார்கள். இந்த பெண்மணியில் தான் அவர்கள் தஞ்சம் கொள்வார்கள். She will become the shelter of the downtrodden. She will be the address of the rejected ones. யாரையெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய விலாசமாக அவர் மாறிவிட்டார். She becomes the address of those who are rejected. கைவிடப்பட்டவர்கள் எங்கு இருப்பார்கள் என்றால் அன்னை தெரேசாவிடம் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு உருமாறுதல். இந்த தவக்காலம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும் நாட்களாக இருக்கிறது. எப்படி நுழைகிறார்? அவருடைய திருவருட்சாதனத்தில் அவருடைய வார்த்தைகளின் வழியாக நுழைகிறார். ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு சமாதானம் கூறியது, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஆறுதல் சொன்னது, ஆண்டவருடைய வார்த்தையில் நான் அவருடைய கருணையை உணர்ந்தேன், ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டது, எனக்கு குணமளித்தது, வழிகாட்டியது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த தவ காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையின் இன்னொரு உண்மையையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இரு பக்கமும் கூராக இருக்கும் வாளை போல. அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. The word of God is like a double-edged sword. எங்கு தொட்டாலும் வெட்டும். தவக்காலத்தில் வெறுமனே என்னை ஆண்டவர் தொடுகிறார், எனக்கு ஆறுதல் அளிக்கிறார், என்னை தேற்றுகிறார் என்பது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கை அவர் மாற்றி அமைக்கிறார். He cuts into my life. எங்கு தொட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை வெட்டும். எங்கு ஆண்டவர் இந்த தவ காலத்தில் என்னை வெட்டுபவராக மாறுகிறார்? Where does God cuts into or enters into my life? என்னுடைய கோபமாக இருக்கலாம், ஆண்டவர் அங்கு நுழைகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்தில் கூர்மையான வாளை போல, இரு பக்கமும் கூர்மையான வாளை போல இருக்கிறது. நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால், என்னுடைய செயல்களை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அங்கு கூர்மையான வாளாக சந்திக்க வேண்டும். தவக்காலத்தில் உறவுகளை நாம் சரிப்படுத்தவில்லை, உறவுகளுக்கு விரோதமான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வார்த்தையை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய தீய எண்ணங்கள், தீய செயல்கள் இந்த கூர்மையான ஆண்டவருடைய வார்த்தைகளை சந்திக்க வேண்டும். இந்த தவக்காலம் நன்றாக தொடங்கியது, சமாதானமாக செல்கிறது, சமாதானமாக முடிகிறது என்றால் தவக்காலத்தில் எங்கோ ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. The Lent cannot just pass by peacefully. அதற்காக அல்ல தவக்காலம். ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பும் காலமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும் நேரமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை, அவருடைய திருவருட்சாதனங்களை நாம் இரு பக்கமும் கூர்மையாக இருக்கும் வாளாக சந்திக்கும் நேரமாக இருக்கிறது. யாரால் ஆண்டவருடைய வார்த்தையை இரு பக்கமும் கூர்மையாக இருக்கும் வாளாக சந்தித்து சமாதானமாக இருக்க முடியும்? No one can play safe with the word of God. No one can play safe with the word of God. இந்த தவக்காலம் நன்றாக தொடங்கி சமாதானமாக சென்று சமாதானமாகவே முடிகிறது என்று சொன்னால் தவக்காலத்தில் எங்கோ பிழை இருக்கு. ஆண்டவர் நம்மை மீண்டுமாக இரு பக்கமும் கூர்மையான கத்தி போல் நம்மை சந்திக்கிறார் உருமாறுதலுக்காக. அந்த உருமாறுதல் தான் அவருடைய சிலுவையின் பாதை. அதை தான் அவர்களுக்கு உணர்த்துகிறார் ஆண்டவர்.
என்னுடைய உண்மையான மாட்சி வெளிப்படுவது என்னுடைய சிலுவை பாதையின் வழியாகத்தான். அதைதான் அப்போஸ்தலர்களுக்கும் சொல்கிறார். நான் உயிர்த்தெழும் வரை, மத்தேயு சுருக்கி சொல்கிறார். வேறு நற்செய்திகளில் உருமாறுதலை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்வார். மானிட மகன் புறக்கணிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும், சாக வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அதையும் ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சாவுதான், அவருடைய சிலுவைதான், அவருடைய துன்பம் தான் அந்த மாட்சிக்கு நம்மை இட்டு செல்கிறது என்பதையும் நமக்கு அவர் சொல்கிறார். அப்படியானால் இன்று இந்த ஆண்டவருடைய உருமாற்றத்தின் இந்த நிகழ்வு, இந்த தாபூர் அனுபவம் முதலில் நம்மை தயாரிக்கிறது அவருடைய மாட்சிக்காக. நான் என்னை அவருடைய மாட்சிக்கு தயாரிக்கும் காலமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த தவ காலத்தில் ஆண்டவரை நான் இரு பக்கமும் கூர்மையான கத்தியை போல் சந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெட்டி எடுக்க வேண்டும். Somewhere God should cut into my life. அது என்னவாக இருக்கிறது? என்னுடைய கோபமா, என்னுடைய இயலாமையா, என்னுடைய சிந்தனைகளா, தீய செயல்களா? எந்த இடத்தில் ஆண்டவர் என்னை சந்திக்க வேண்டும்? இரு பக்கமும் கூர்மையான கத்தியை போல. நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த தவக்காலம் இதில் நீர் என்னை சந்திக்க வேண்டும். உம்முடைய சந்திப்பு நிச்சயமாக எனக்கு அந்த இரு பக்கமும் கூர்மையான வாழ் அனுபவத்தை கொடுக்கும். எந்த பக்கம் நான் உம்மை தொட்டாலும் என்னுடைய வாழ்க்கையை நீர் வெட்டுகிறீர், உருமாற்றுகிறீர். அந்த உருமாறுதலின் அனுபவம், அந்த அனுபவம் மட்டுமல்ல, அதனுடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக மாற தொடர்ந்து இந்த திருபலியில் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் சொல்வோம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திருநிலையினர் அனைவரும் உம்மால் தங்களை புதுப்பிக்க விடுவிக்கப்படும் அழைப்பை அன்புடன் ஏற்று உம் திருமகன் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து புது உலகம் தயாரிக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உமது நிறையாசிகளை வழங்கியருளும். எங்களை நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்தும் தங்கள் பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்யவும், குறிப்பாக இயற்கை வளங்களை பாதுகாக்கவும், அண்டை நாடுகளின் விவகாரத்தில் முன்மதி மற்றும் துணிச்சலுடன் செயல்பட்டு அமைதியை நிலைநாட்டவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, தவக்கால சிறப்பு செயல்பாடுகளில் ஒன்றாக எம் இல்லங்களில் பணியாற்றும் தலங்களில் உறவுகள் நலிவுற நாங்கள் காரணமாகாமல் வாழவும், அங்கு முறிந்த உறவுகளை உடனே சரி செய்ய முன்வரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர் மற்றும் வறுமையில் வாடுவோர் அனைவரும் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். பரீட்சைகளுக்காக நம்முடைய பிள்ளைகள் தங்களே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரீட்சையை எழுதி கொண்டிருக்கும், தயாரித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம்.
நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். அநேகர் நம்மிடம் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இந்த தவ காலத்தில் நீர் எங்களை உம்முடைய மாட்சிக்காக தயாரிக்கின்றீர் என்பதை உணரவும், எங்களுடைய வாழ்க்கையின் உருமாறுதல் நீர் எங்கள் வாழ்க்கையில் நுழைவது, அதை உணர்வது, அதற்கு செவிசாய்ப்பது, இதில்தான் எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல், காப்பாயே அருள் ஈவாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மன